அன்புக்கு பஞ்சமில்லை. சமீபத்தில் என்னுடைய தோழி ஒருத்தி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கே பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட எங்கள் சொந்தக்கார பையனுக்காக நான் பொண்ணு கேட்டேன், ஆனால் அவங்க ரொம்ப வீப்பு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, வயசு வித்தியாசம்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வயசு வித்தியாசம்லாம் பார்ப்பாங்களே இல்லை அப்படின்னு நான் கேட்டேன். அந்த தோழிக்கு கடுமையான கோபம், வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் தெறிக்க விடுகிற வார்த்தைகளா வருது. இல்ல, அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டார் இல்லையா, இந்த ஒரு வருஷத்துல கல்யாணம் பண்றது சுபகாரியம் பண்றது நல்லது தானே அப்படின்னு அந்த தோழி சொன்னாங்க. நிச்சயமா நல்லதுதான். ஆனா அப்படி இந்த ஒரு வருஷத்துல சுபகாரியம் பண்ணா நல்லதுங்கிற காரணத்துக்காகவே அவசரமா கல்யாணம் பண்ணிட முடியுமா? காசு பணம் வேணும், நகை நட்டு சேர்க்கணும், அந்த பொண்ணுக்கு என்ன ஆசைன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த குடும்பத்தினுடைய சூழல் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. என்னத்தை தெரிஞ்சுக்கிறது, அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கே தயாரா இல்லை அப்படின்னு அந்த தோழி கடுக்க போட்டு தாளிக்கிற மாதிரி தாளிச்சுட்டு இருந்தா. இப்ப என்ன விஷயமா அப்படின்னாக்கா, அந்த பையனுக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, ஒரு தென் மாவட்டத்துல இருக்கான். அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டா என்ன, அந்த போட்டோவை கூட நான் உனக்கு அனுப்புற பாரு அப்படின்னு அந்த தோழி என்கிட்ட சொன்னேன். போட்டோவை நான் பார்க்கறது இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிங்களா அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சேன். அந்த பொண்ணு பிடிக்கலன்ட்டா. என்ன காரணம்? வயசு ஜாஸ்தியா இருக்கு, எனக்கும் அந்த பையனுக்குமான வயசு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு. இல்ல, பையனை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு அந்த தோழி சொன்னேன். சரி, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்ன? எனக்கும் பையனுக்கும் 10 வயசு வித்தியாசம் இருக்கும்போது பையன் கமலஹாசன் மாதிரி இருந்தா என்ன, அஜித் மாதிரி இருந்தா என்ன அப்படின்னு பொழிச்சுன்னு கேட்டா அப்படின்னு. கரெக்டு தானே? கமல் சார் இன்னைக்கும் பேரழகானா இருக்கிறாருங்கிற காரணத்துக்காக அவரை ஐ லவ் யூ கமல் சார்னு யாராவது சொல்லிட முடியுமா? அதே போல அஜித் சார் இன்னைக்கும் பேரழகானா இருக்கிறாருங்கிறதுனால, இன்னைக்கும் பிரசாந்த் பேரழகனா தெரியறாருங்கிறதுனால ஐ லவ் யூ பிரசாந்த்னு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருஷ கட்டி யாராவது போயிட முடியுமா? வயசு வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதான் அந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நான் கேட்டா, இதே எங்க சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும், அதாவது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் 15 வயசு வித்தியாசம், 20 வருஷமா அவங்க நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்ன. உங்க சொந்தக்கார பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் அவங்க புருஷனுக்கும் 15 வயசு வித்தியாசம் இருக்கு, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே இந்த பொண்ணும் அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? அவங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழறாங்கன்றதுனாலயே இவங்களும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்கன்றத நீ எப்படி உத்தரவாதத்தோட சொல்ல முடியும்? எப்படி முதல்ல கம்பேர் பண்ண முடியும்? ஒரு தராசு தட்டுல 15 வயது வித்தியாசம் கொண்ட தம்பதியை வச்சுட்டு இன்னொரு பக்கத்துல 10 வயசு வித்தியாசம் தானே அப்படின்னு சொல்ற தராசு தட்டை எடை போடுற அதிகாரத்தை, உரிமையை உனக்கு யாரு கொடுத்தா அப்படின்னு என் தோழிகிட்ட நான் கேட்டேன். நான் என் தோழிகிட்ட கேட்டது எல்லாமே அந்த பெண்ணின் மனநிலையிலிருந்து நான் கேட்டது அப்படிங்கிறதுனால அவளுக்கு கோபம் இன்னும் மூக்குக்கு மேல நாக்குக்கு மேலெல்லாம் வர ஆரம்பிச்சு உத்திரதாண்டம் ஆடிட்டாங்க. அவ கேட்கிற கேள்வி என்னன்னாக்க, அப்பாவும் இறந்துட்டாரு, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு அப்படின்னு. அவங்க அப்பா இறந்துட்டாரு, அதுக்கு நீ அஞ்சலி செலுத்து. அவங்க அப்பா இறந்துட்டாரு, அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்காளோ அது சம்பந்தப்பட்ட வேலைக்கு ஏதாவது சேர்த்து விட்டு. ஆனா அவளுக்கு 33 கோடி தேவர்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் உரிமை இருக்கு தாவையே அப்படின்னு சொல்லிட்டு என் தோழிகிட்ட கேட்டேன். இங்க யோசிச்சு பார்த்தாக்க, ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவன்கிறது அவன் அறிவாளியா இருக்கணும், முட்டாளா இருக்கணும், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய சம்பாதிச்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவசியம் இல்லைங்க. ஆனா ஒரு குடும்ப தலைவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கணும். அந்த குடும்ப தலைவன் ஒருத்தன், அவன் பேச முடியாதவனா இருக்கலாம், பார்வையற்றவனா இருக்கலாம், செவித்திறன் குறைபாடு கொண்டவனா இருக்கலாம், நம்ம ஒண்ணு சொன்னா அவன் முட்டாள்தனமா சிந்திக்கிறவனா கூட இருக்கலாம். ஆனா குடும்ப தலைவன் அப்படின்னு ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொன்னா ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்றது போல, ஒரு வீட்டுல குடும்ப தலைவன் இல்லைன்னு சொன்னாக்க
சுத்தி இருக்கிற உறவுகள் எல்லாம் எத்தனை ஆட்டம் பேயாட்டம் போடுறாங்க அப்படிங்கிறது இந்த தோழியினுடைய மூலமா எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு அவ தோழி தான் அப்படின்னாலும் கூட தோழி மேல எனக்கு கட்டும் கோபம் வந்தது. நீ மட்டும் அவளை எனக்கு முன்னாடி நின்று பேசினா பொலேர்னு அரைஞ்சிருப்பேன்டி உன்னைய அப்படின்னு என் தோழிகிட்ட நான் கோச்சிக்கிட்டேன். இதே சமயத்திலேயே அந்த அந்த தோழியினுடைய அந்த உறவுக்கார பெண் அந்த குடும்பத்திலிருந்து என்கிட்ட ஒருத்தர் பேசினார். இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து பெரிய இதெல்லாம் சொல்லலை. ஒன்று தான் படித்த படிப்புக்கு தகுந்ததுபடி ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குறா. இதில் என்ன சார் தப்பு இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். கரெக்டு தானே? ஒரு பையன் தான் என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாம்ல. இப்போ நான் வந்து +2 தான் படிச்சிருந்தேன். என் மனைவி கிருத்திகா வந்து +2 படிச்சிருந்தா போதும் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதே நான் எம்எஸ்சி மாதிரி படிச்சிருந்தேனாக்கா எம்எஸ்சி படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருப்பேனா தெரியல. ஆனா அப்படி ஒருத்தங்க நல்ல படிப்பு படிச்சிருக்காங்கனாக்க அப்படி ஒரு நல்ல படிப்பு படிச்சவங்க வேணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? அதே போல என் தங்கச்சி வந்து மாநிலம் தாங்க. ஆனா தனக்கு வரக்கூடியவர் வந்து எல்லாருமே தன்னுடைய அப்பாவை தான் ரோல் மாடலா வச்சுக்கோங்க. எங்க அப்பா நல்ல சேப்புங்க, அதனால எங்க அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலயும் என்ன இருக்கு? நிறம் ஒரு பிரச்சனை இல்லை, நிறம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்குன்னு சில ஆசைகள் இருக்கலாம். நமக்கு ஒரு கட்டம் போட்ட சட்டக்காரனையே பிடிக்கலன்னு முடிவு பண்ணிட்டாக்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கட்டம் போட்ட சட்டக்காரனையும் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடறோம் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனசுல சில விஷயங்கள் பதிஞ்சிருக்கலாங்க. ஆனா இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற பேர் வழியில அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யறேங்கிற பேர் வழியில அவங்க குடும்பத்து விஷயத்துக்குள்ளார மூக்கம் நுழைச்சி 10 வயசு வித்தியாசம், 12 வயசு வித்தியாசம், 28,500 சம்பளம் வாங்குறான், அவன் அதை படிச்சிருக்கான் இதை படிச்சிருக்கான். நாம 4 கேள்வி கூட கேட்டாக்க கூட அந்த தோழியால பதில் சொல்ல முடியல. ஏமா எம்பிஏ படிச்சிருக்கான்னு சொல்ற, எம்பிஏ படிச்சுட்டு ஒரு வெறும் 30,000 சம்பளத்துல ஒரு 2 வீலர் விற்கிற கம்பெனியில வந்து வேலை பார்க்கறான்னு சொல்றியமா அக்கௌண்ட்ஸா, என்ன நியாயமா அது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதிலே இல்லை. அந்த தோழிகிட்ட ஒத்த காலில் நிக்கிறாங்க. ஆக இங்க குடும்ப தலைவன் அப்படிங்கிறது வந்து வெறும் ரேஷன் கார்டுக்கு உண்டான விஷயம் இல்லைங்க. வாழ்க்கையினுடைய சுதிய ஆதாரமே குடும்ப தலைவன் தான். அவன் ஒரு தகப்பன்கிறவன் எப்பேற்பட்ட மோசமானவனாக இருந்தாலும் அவன் தகப்பன் தான். ஒரு கணவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் கணவன் தான். கணவன் இருக்கிற வரைக்கும் மனைவிக்கு ஒரு மதிப்பு, அப்பா இருக்கிற வரைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு மதிப்பு. அப்படித்தான் இந்த தேசம் இன்னமும் பார்த்துக்கிட்டே இருக்கு நம்மள. சில பேர் சொல்லும் போதெல்லாம் என்னுடைய 20-25 வயசுல எங்க அப்பா இல்லை தெரியுமா அப்படின்னு என் நண்பன் சிவா ஒரு தடவை அழுதான். விடுறா அப்படின்னு. அப்பா இல்லைன்னு அழுகுறான், அதான் அப்பா இறந்து போய் அந்த ரயில்வே வேலையே இவனுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா என்னுடைய 44வது வயசுல எங்க அப்பா இறந்து போனப்பதான் ஒரு அப்பா இல்லாத அந்த வலி இருக்குல்ல, அது சாகர வரைக்கும் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிற மருந்தே இல்லாத வலி அப்படின்னு தெரிஞ்சுது. அம்மாங்கிறது அப்படித்தான், இந்த உறவுகள்ங்கிறது அப்படித்தான். ஒரு குடும்ப தலைவன் அவன் ஒரு நல்ல அப்பாவா வாழ்ந்திருக்கான், ஒரு குடும்ப தலைவன் நல்ல கணவனா வாழ்ந்திருக்கான். சோ இப்படி ஒரு வீட்டுல மரண நிகழ்வு நடந்து விட்ட வீட்டுல அந்த அந்த பிரேதத்தை எடுத்துட்டு போய் தகனம் பண்ணி முடிச்சிட்டு வீட்டை அலம்பி அந்த வீட்டுல அவனுடைய ஆத்மா வந்து அருள்பாலித்து கொண்டிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல எனக்கு பொண்ணை கொடு, எனக்கு பொண்ணை கொடு, எனக்கு பொண்ணை கொடு, 10 வயசு வித்தியாசம், இப்படி பாரு அப்படி பாருன்னு அம்புகளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, அதே சமயத்துல இந்த பொறுப்பை எல்லாத்தையும் நான் எங்க சொந்தக்கார மாமா கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். நான் பாத்துக்கிறேன்டா, நான் இந்த உன்னுடைய அம்மா முகத்துல உங்க அப்பாவையும், என்னுடைய முகத்துல உங்க அப்பாவையும், உன்னுடைய முகத்துல உங்க அப்பாவையும் உன் தங்கச்சி பார்த்துக்கணும்டா. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம எல்லார் முகத்திலையும் தன்னுடைய அப்பாவை அந்த பொண்ணு உன் தங்கச்சி பார்த்துட்டான்னாக்க இதை விட சிறந்த அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நாம அமைச்சு கொடுத்துடவே முடியாதுடா. அப்படி இருந்துட்டோம்னாக்கா அவளுக்கு தைரியம் வந்துடும். அப்பா இறந்து போயிட்டாரு, அதனால நமக்கெல்லாம் இப்படியா இஷ்டத்துக்கெல்லாம் வந்து நமக்கு வரன் வருதே அப்படிங்கிற ஒரு பெயின் அந்த குழந்தைக்கு கொடுத்துடக்கூடாதுடா தம்பி அப்படின்னு அந்த பையன்கிட்டையும் நான் பேசினேன். அப்ப இல்ல மாமா இருக்காங்க பார்த்துக்குவாங்க, அதனால நீங்க எல்லாம் இருக்கீங்களா, இங்க கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். இங்க
இப்படி காயங்களை ஏற்படுத்துறதுக்கு 10 பேர் வந்தாங்கனாக்க அந்த காயங்களை தொடச்சி களிம்பு தடவறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகம் அன்பால் நிறைந்து ததும்பி கொண்டிருக்கிற உலகம். அன்புக்கு எப்பவுமே பஞ்சமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழல இருக்கிற பெண்களை போட்டு வதைக்காதீங்க. போட்டு வளைச்சி எத்தனை நாள் தான் அவளை வளைச்சி 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 பெண்களை உடச்சிக்கிட்டே இருப்பீங்க. ப்ளீஸ், பெண்களை அவங்க போக்குல விடுங்க. அவங்க படிக்கிறாங்களா, படிச்சுட்டாங்க, ரைட்டு. நல்ல வேலைக்கு போறாங்களா, நல்ல வேலைக்கு போட்டோம். அவளுடைய வாழ்க்கையை, அவளுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற அந்த இதை அவங்கள்ட்ட கொடுங்க. அவ எல்லை மீறாம பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். அதான் உங்க கடமையா இருக்கட்டும். வணக்கம். இந்த வீடியோ பல சகோதரிகளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். பல மரண வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு இப்படி இதுவரைக்கும் இல்லாத சொந்தக்காரங்க எல்லாம் இப்பதான் ரொம்ப அக்கறையை செலுத்துற பேர் வழின்ட்டு பொண்ணை கொடு, பையனை கொடு அப்படின்னு எல்லாம் போட்டு கபடி விளையாடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறவங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த வீடியோவை லைக் பண்றதோட மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு புத்தியில ஒரு தெளிவு வரணும். வணக்கம்.